அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சர்ப்ரைஸான ஒரு வீடியோ தான் உங்களுக்கு. இப்போ நாங்கள் எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து நான் விசிட் பண்ண போகிறேன். யாருன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வீடியோவில் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். என்னோடய ஃப்ரெண்டு வீடு வந்து பாண்டிச்சேரியில் இல்லை, ட்ராவல் பண்ணி தான் போகணும். ஒரு 3 ஹவர்ஸ் எடுக்கும் அங்கே போகிறதுக்கு. மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு 9 o'clock அந்த மாதிரி நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கள் கூட வந்து அம்மா அப்பாவும் வராங்க. சுஹேரா அரிசியும் நாங்கள் வந்து கூப்பிட்டு போகிறோம். ஊருக்கு வந்ததுலேருந்து எங்கேயுமே நாங்கள் வந்து பாண்டிச்சேரி தவிர வேறு எங்கேயுமே நாங்கள் ட்ராவல் பண்ணல. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போக போகிறோன்னா, ஃபஸ்ட்டு கும்பகோணம் தான் போக போகிறோம். அதுக்கப்புறம் நான் வந்து எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். கும்பகோணமில் வந்து துபாய் புர்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குது. அங்கே விசிட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போக போகிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்கள் வீட்டில் சாப்பிடல, அதனால் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வசந்த பவன் வந்திருக்கோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான். ஸோ எனக்கு மட்டும் பூரி பாருங்களேன், பஃபியாக இருக்குது. கடலூர் ரோட் சைடு தான் நாங்கள் வந்து போனோம். ஸோ எங்கள் அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சு. அப்படியே அவங்க வந்து கடலூரில் தான் ரொம்ப நாள் இருந்தாங்க. எங்கள் அம்மா அவங்களோட ஸ்கூலிங் எல்லாமே வந்து கடலூர் தான். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதும் பார்த்திங்கன்னா கடலூர் தான். கரெக்டாக ஒரு 3 ஹவர்ஸில் பார்த்திங்கன்னா நாங்கள் கும்பகோணம் ரீச் ஆகிட்டோம். துபாய் புர்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குது பாருங்கள். அங்கே தான் இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு விசிட் பண்ண போகிறோம். இந்த ஷாப்பில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, இங்கே வந்து துபாய் புர்கா உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் துபாயில் விற்கிற கம்பி சாரீஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. அப்புறம் இங்கே முஸ்லீம் நிக்கா வெட்டிங்க்கு யூஸ் பண்ணுற நிறைய திங்ஸும் இங்கே வச்சுருக்காங்க. இப்போ வாங்க போய் பார்க்கலாம். கல்யாண பொண்ணுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லாமே ரொம்ப நல்லா கிராண்டாக இருந்துச்சு. அப்புறம் கல்ஃபில் கிடைக்கிற நல்ல குவாலிட்டியான ஹேண்ட்பேக்ஸும் இங்கே வச்சுருக்காங்க. அப்புறம் இவங்கக்கிட்ட நிறைய இம்போர்ட்டட் சாக்லேட்ஸ், பிஸ்கெட்ஸ், அதுக்கப்புறம் டேங்க் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபாரினில் கிடைக்கிற பர்ஃப்யூம்ஸ், டியோட்ரண்ட், அதுக்கப்புறம் எக்ஸ் ஆயில் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக வச்சுருக்காங்க. அப்புறம் கல்யாண பொண்ணு யூஸ் பண்ணுற மாதிரி கிளச்சஸும் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் துபாயில் கிடைக்கிற எல்லா பர்ஃப்யூம்ஸும் இந்த ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் ஃபாரினில் கிடைக்கிற எல்லா மேக்கப் ப்ராடக்ட்ஸும் இங்கே வச்சுருக்காங்க. அங்கே கிடைக்கிற ஃபவுண்டேஷன், லிப்ஸ்டிக், அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் க்ரீம்ஸ் எல்லாமே இருக்குது. அப்புறம் புர்கா மாடல்ஸில் வந்து என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி அனார்கலி டைப்பும் நிறைய வச்சுருக்காங்க.
இந்த மாதிரி கிராண்டாக போடுற மாதிரியும் இருக்குது. அதுக்கப்புறம் சிம்பிளாக போடுற அபாயாஸும் அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. கல்யாண பொண்ணுக்கு போடுற மாதிரியும் அபாயாஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் காலேஜ் வேர்க்கு போடுற மாதிரியும் அபாயாஸ் இருக்குது. இது வந்து ஓவர் கோட் மாடல். ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. உள்ளே கொடுத்துருக்க கிளாத் வந்து நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வேறு கிளாத் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் இந்த அபாயாவும் ஆஃபீஸ் வேர், காலேஜ் வேர்க்கெலாம் போட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் கல்யாண பொண்ணுக்கு போடுற மைசரும் வச்சுருக்காங்க. நிறைய வச்சுருக்காங்க. மைசர் பார்த்திங்கன்னா ஒரு மாடலில் இல்லை, நிறைய மாடல்ஸில் இருக்குது. பாருங்கள், செமையாக கிளிட்டர் ஆகுது. சில பேர் வந்து இந்த ரெட் மைசர் வந்து யூஸ் பண்ணுவாங்க கல்யாண பொண்ணுக்கு. சில பேர் இந்த மாதிரி கோல்டன் கலர் கூட யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் உங்ககிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த மாடல் பாருங்கள், இன்னும் நல்லா கிராண்டாக இருக்குது. நிறைய ஊரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மைசர்லாம் வந்து கிடைக்கிறதே இல்லை. இதெல்லாம் வாங்கணுன்னா சென்னைக்கு தான் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே எங்ககிட்ட வந்து ஆர்டர் பண்ணலாம். இவங்க டெலிவர் பண்ணிடுவாங்க. இது மட்டும் இல்லாமல் முஸ்லீம் கல்யாணத்தில் யூஸ் பண்ணுற நிறைய திங்ஸ் வந்து இவங்ககிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. நான் ஒன்று உங்களுக்கு இப்போ காட்டுறேன். அப்புறம் கல்யாணத்தில் யூஸ் பண்ணுற இந்த விசிறியும் வச்சுருக்காங்க. அப்புறம் எங்ககிட்ட ஹிஜாப் கலெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நல்ல ஷிம்மரியான ஹிஜாப்ஸும் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நல்ல காட்டன் சிம்பிள் ஹிஜாப்ஸ் கூட வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஹிஜாப்ஸ் எல்லாமே பார்ட்டி வேர், அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கெலாம் போட்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி சிம்பிள் ஹிஜாப்ஸ் எல்லாமே காலேஜ் வேர், ஆஃபீஸ் வேர்க்கெலாம் போட்டு போகலாம். இவங்ககிட்ட வந்து இன்னும் நிறைய ஹிஜாப் கலெக்ஷன்ஸ் இருக்குது. நான் கொஞ்சம் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அப்புறம் கல்யாண பொண்ணுக்கு போடுற மாதிரி கொஞ்சம் கிராண்ட் ஹிஜாப்ஸ் வேணும்னா அந்த மாதிரியும் வச்சுருக்காங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹிஜாப் கலெக்ஷன்ஸ் பார்க்கணுன்னா அவங்களோட வாட்ஸ்அப் குரூப் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கும்பகோணம் போயிட்டு கம்பி சாரீஸ் பார்க்கலன்னா எப்படி? இவங்ககிட்ட கம்பி சாரீ கலெக்ஷன்ஸும் நிறைய வச்சுருக்காங்க. இந்த பிங்க் கலர் சாரியில் வந்து நல்ல ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்க ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு. துபாயில் இருக்கும்போதே நிறைய கம்பி சாரீஸ், ஜப்பான் சாரீஸ்லாம் காமிச்சிருக்கேன். அப்போவே வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க கம்பி சாரீஸ்லாம் எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஊர்லேயே நீங்கள் ஈஸியாக ஆர்டர் பண்ணலாம், டெலிவர் பண்ணிடுவாங்க. சாரியோட மெட்டீரியலும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்காங்க. துபாயில் எப்படி கிடைக்குதோ அதே மாதிரி தான் இருக்குது. இந்த கம்பி சாரியில் வந்து லைட் பார்டரும் வச்சுருக்காங்க, நல்லா திக்கான பார்டராகவும் வச்சுருக்காங்க. எல்லா ஊர்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்பி சாரீஸ் கிடைக்கிறது இல்லை. சில சிட்டிஸில் தான் வந்து கிடைக்கிது. பாண்டிச்சேரிலாம் இது வரைக்கும் நான் கம்பி சாரீ பார்த்ததே இல்லை. இங்கே எங்கேயுமே கிடையாது. நீங்கள் இருக்கிற ஊர்லேயும் கிடைக்கலனா நீங்கள் வந்து இவங்ககிட்ட ஈஸியாக நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாம், டெலிவரி பண்ணிடுவாங்க. அப்புறம் எங்ககிட்ட வந்து துப்பட்டியும் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சிங்கப்பூர் மார்டின் ஷர்ட்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. அப்புறம் எங்ககிட்ட வந்து குரான் பாக்ஸஸும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அவங்க ஷாப் டைரெக்டாக விசிட் பண்ணணுன்னா அவங்களோட லொக்கேஷன் மேப் டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிளியராக கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி காஸ்மெட்டிக் பாக்ஸும் அவங்க வச்சுருக்காங்க. பிங்க் கலர், கோல்டன் கலர், அதுக்கப்புறம் கிரே கலர், இந்த மாதிரி நிறைய கலர்ஸில் வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி சாந்தாராக்கி சாரீஸும் வச்சுருக்காங்க, காட்டன் சாரீஸ். இது கையிலையும் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து நிறைய துப்பட்டீஸ் வந்து கலர்ஸில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட நிறைய ஃபேஷன் அக்சசரிஸும் அவைலபிளாக இருக்குது.
இந்த மாதிரி நெக்லஸ், அதுக்கப்புறம் ஹிஜாப் பின்ஸ், அதுக்கப்புறம் பேங்கிள்ஸ், அப்புறம் ஃபாரினில் கிடைக்கிற அந்த ஸ்டோன் வச்ச கிளிப்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இவங்கக்கிட்ட நீங்களும் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், அவங்களோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிளியராக கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த ஷாப்பில் காமிச்ச எல்லா திங்ஸுமே உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக அவங்க எல்லா பிளேஸ்க்குமே டெலிவர் பண்ணுறாங்க. ரீசெல்லர்ஸ்க்கும் அவங்க வந்து நல்ல பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுக்குறாங்க. இப்போ வந்து உள்ளே வந்து நம்ம ஷாப்பிங் துபாய் ஷாப்பிங் பார்த்தோம். இப்போ இங்கே வந்து என்னென்ன ஒரு இந்த ஷாப் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நம்ம வந்து மேக்ஸிமம் இந்த புர்கா தான் மெயினாக நம்ம வச்சுருக்கோம், மெயின் கான்செப்டாக தான். இது இல்லாமல் வெட்டிங் கலெக்ஷன்ஸ் அதிகமாக வச்சுருக்கோம். இது இல்லாமல் முஸ்லீம்கள் இல்லாமல் நான் முஸ்லீம்கள் உள்ள எல்லா பொருளுமே நம்ம வச்சுருக்கோம். புர்கா இல்லாமல் நம்ம சாக்லேட்ஸு, பேக்கு, ஹேண்ட் பர்ஸு, இந்த ஃபேன்சி ஐட்டம், காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே நம்ம வச்சுருக்கோம். இதெல்லாம் புர்கா, அந்த ஷால்ஸு, இதில் உள்ள எல்லாமே நம்ம ஹோல்சேலாக கொடுக்குறோம். ஹோல்சேல் கொடுக்குறோம். ரீசேல் எடுத்து நாங்கள் 400 பேருக்கு மேலே நம்ம ரீசேல் எடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ரீசேல் தமிழ்நாடு ஃபுல்லாக வெஸ்ட் பெங்கால் வரையும் அனுப்பி தான் இருக்கோம். அது மாதிரி ஹோல்சேலும் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். கடைங்களுக்கு நாங்களே சில கடைங்களுக்கு இப்போ பொருள் அந்த மாதிரி புர்கா, ஷாலு, ஃபேன்சி ஐட்டெல்லாம் அனுப்பி ஒரு 2-3 கடையை வச்சே கொடுத்துருக்கோம். நம்மளே கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்து 2-3 கடைங்களுக்கு ஜாமான் கொடுத்து வச்சு கொடுத்துருக்குறோம். ஹோல்சேலும் அதிகமாக போகுது, ரீசேலர்ஸும் அதிகமாக இருக்கிறாங்க. அதிகபட்சமாக கூட நமக்கு வந்து வெட்டிங் கலெக்ஷன், அந்த பொண்ணுக்கு தேவையான எல்லா பொருளுமே நம்ம கல்யாண பொண்ணுக்கு தேவையான எல்லாமே இருக்குங்க. எல்லாமே துபாயில இருந்தா இம்போர்ட். துபாயில் இம்போர்ட் வந்துடுறாங்க. துப்பட்டி, கைலி தாவணி. இப்போ அவங்க வந்து இப்போ சப்போஸ் ஆன்லைனில் இப்போ ஆர்டர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆன்லைனில் கூட நீங்கள் டெலிவரி எங்கள் நம்பரில் வாட்ஸ்அப்பில் இந்தியா ஃபுல்லா டெலிவரி எப்படி எங்கே வேணாலும் டெலிவரி பண்ணுறீங்க. எங்கே வேணாலும் பண்ணிட்டு விட. அதான் லாஸ்ட் வீக்கோட வெஸ்ட் பெங்கால் பண்ணோம். வெஸ்ட் பெங்கால் பண்ணி அங்கே வரையும் பண்ணலாம். அதுவும் சொல்லிருங்க. மொலினா ஷாப்பிங்கிறது நம்ம இதுதான். அது பிரான்ச்சஸ் இருக்கு, 3 பிரான்ச்சஸா? இது வந்து துபாய் புர்கா நம்ம இது, அது வந்து மொலினா ஷாப்பிங் வச்சிருக்கோம். மொலினாங்கிறது இந்த ஆய்குளா ரோட்ல ஒன்று இருக்குது. அதெல்லாம் மயிலாடுதுறையில ஒரு மொலினா ஷாப்பிங் நம்ம மொத்தம் இந்த 3 கடை இருக்குது. கும்பகோணம்லேருந்து கிளம்பியாச்சு. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா ராஜகிரி, பண்டார்வடை எல்லாம் தாண்டி போயிட்டுருக்கோம். இங்கே யார் இருக்கானா என்னோடய ஃப்ரெண்டு ஷாஜியோட ஃபேமிலி தான் நாங்கள் போயிட்டு பார்க்க போகிறோம். என்னோடய பேரண்ட்ஸ் யூஏயில் இருக்கும்போது ஷாஜி ஏற்கனவே எங்கள் அம்மா அப்பா வந்து மீட் பண்ணியிருக்கா. நான் தான் ஷாஜியோட பேரண்ட்ஸ் வந்து நான் மீட் பண்ணதே இல்லை. இது நான் வந்து ரொம்ப நாளாக வந்து யோசிச்சிட்டே இருந்தோம். ஸோ இவ்வளோ க்ளோஸாக பழகிட்டுருக்கோம், அவங்க பேரண்ட்ஸ் இன்னும் நம்ம மீட் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலி வந்து அது நடந்துருச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பி. அவங்க அம்மா அப்பாவை மீட் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்படியே போட்டுட்டு இருப்பா, எவ்வளவு நேரம் போட்டுட்டு இருப்பா. ஷாஜி கட்டுங்க. ஹாய் சொல்லு எல்லாருக்கும். ஹாய் சொல்லு. என்ன சொல்றான்? சரி, சூப்பராக இருந்திருக்கும். ஆமா, அதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன், நீங்க இருந்தேன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அப்பயே சொன்னேன் ஜூலை ஆகஸ்ட்ல வா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நாங்க வீடியோ நான் வீடியோ பிடிப்பு தானே மேக்கப்லாம் போட்டுட்டு இருக்கேன். ஓகே பை. ஷாஜி வீட்டில் எங்களுக்காக பார்த்திங்கன்னா லஞ்ச்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. போகிறப்பே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து குக் பண்ணி எல்லாமே வந்து ரெடியாக வந்து வச்சுட்டாங்க. நாங்கள் வரோன்னு சொல்லிட்டு எங்களுக்காக நிறைய டிஷ்ஷஸ் செஞ்சுருந்தாங்க. பலவு, குருமா, சிக்கன் 65, தக்காளி பச்சடி எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா அப்பாவும் நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க, எங்களையும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்கள மீட் பண்ணதில். எஸ்பெஷலி ஹஸ்பண்ட்க்கு பார்த்திங்கன்னா பயங்கர கவனிப்பு. அப்போது நாங்கள் நினச்சிக்கிட்டோம் இன்னும் உங்கள் வீட்டு மாப்பிள்ளை ஹாஜா வந்து எப்படிலாம் வந்து பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஷாஜி என்கிட்ட வந்து எப்பயுமே சொல்லிகிட்டு இருப்பா, எங்கள் ஊர்லலாம் மாப்பிள்ளைலாம் ரொம்ப நல்லா கவனிப்பாங்க, இல்லைனா வந்து பெரிய பிரச்சனையே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து அந்த ஞாபகம் தான் வந்துச்சு அந்த டைமில். செம விருந்து, பயங்கரமாக இருக்குது. எல்லாம் விருந்து நாங்கள் செமையாக முடிச்சுட்டு ஸ்வீட் சாப்பிட்டுருக்கோம்.
இதுதான் ஷாஜி வீட்டு பேக்யார்ட். எங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி சேம் அதே மாதிரி இருந்துச்சு. நிறைய மரம் வச்சுருக்காங்க. Hi guys, now we are at Shaji auntie's home. Shaji auntie's sister, Shaji auntie's mother, father. House. நல்லா சாப்பிட்டியா? Yeah. ஷாஜி வீட்டில் அவங்க அம்மா தோட்டத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் மணத்தக்காளி கீரை அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்டுட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா டீயும் போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ டீ குடிச்சிட்டு வந்து கிளம்பிட்டோம். இங்கே ஷாஜி இல்லாத ஒரே ஒரு குறை தான், அவளும் வந்து இங்கே இருந்திருந்தானா இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்போம். இன்ஷால்லா நெக்ஸ்ட் இயர் அந்த மாதிரி மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். இங்கே ஷாஜியோட சிஸ்டர் இருந்தால் சேம் வந்து ஷாஜி மாதிரி தான், அதே மாதிரி தான் இருக்காங்க எல்லாமே. கேரக்டர் வைஸ் பார்த்திங்கன்னா சுஹேரா, ஆரிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவன் சிஸ்டர்கிட்டையும் பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டிக்கிட்டாங்க. எப்படி ஷாஜிக்கிட்ட பேசுவாங்களோ அதே மாதிரி இங்கேயும் பார்த்திங்கன்னா அவன் சிஸ்டர்கிட்ட நல்லா ஒட்டிக்கிட்டாங்க. எந்திரி வா போட்டோ பிடிப்போம். நீ வா போட்டோ பிடிப்போம். ஷாஜி ஆண்டி, this is ஷாஜி ஆண்டி. Yeah. Same like ஷாஜி ஆண்டி. Universe. Same like ஷாஜி ஆண்டியா? Yes. அப்புறம் ஈவினிங் இங்கேருந்து கிளம்பிட்டு அதுக்கப்புறம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு நர்சரி ஒன்று இருந்துச்சு. அங்கே போயிட்டு கொஞ்சம் பிளான்ஸ்லாம் அப்பா வந்து வாங்கணும்னு சொன்னாங்க. ஸோ பிளான்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து எங்கே போனோன்னா அதுக்கப்புறம் இங்கே தஞ்சாவூரில் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் இல்லையா, பணியாரம்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதனால் வந்துட்டு போய் பணியாரம் போய் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணியாரம் இருக்கிற ஷாப்புக்கு வந்து ஷாஜி அப்பா வந்து கூப்பிட்டு போனாங்க. ஸோ அங்கே போயிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கேக், அதுக்கப்புறம் வந்து சீனி வடை, அதுக்கப்புறம் இஞ்சி கொத்து பணியாரம், அதுக்கப்புறம் மடக்கு பணியாரம், தம் ரூட் எல்லாமே வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இது வந்து இஞ்சி கொத்து பணியாரம். ஏற்கனவே நம்ம சேனலில் நான் இதை வந்து ரெசிபி போட்டிருக்கேன். எனக்கு வந்து இதில் ரொம்ப பிடிச்சது வந்து மடக்கு பணியாரம் தான். அதுக்கப்புறம் இந்த தம் ரூட் கூட நம்ம சேனலில் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. அப்புறம் கும்பகோணமில் வந்து அப்பளப்பூ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. இங்கே ஒரு இடத்துல தான் இந்த மாதிரி கிடைக்குமா, இந்த மாதிரி வெத்தலை ஷேப்பில் வந்து அப்பளப்பூ வந்து கிடைக்கும்னு சொன்னாங்க. ஸோ எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரீட்டில் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. வீட்டில் தான் இது வந்து செய்கிறாங்களாம். இந்த வீடியோ இதோட முடியுது. நீங்கள் எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நல்ல வீடியோஸ் எப்பயுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.